ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பயங்கர ஹீட் கைஸ், ஒரு 48 டிகிரி ஹீட்டு. அதுக்கு மேலே இந்த ஹீட்டு காற்று வேறு அடிச்சுட்டு இருக்குது. அதனால தான் எங்கேயாவது ஓடி தப்பலான்னு நினச்சி அப்படியே போகிற இடம் தான் யூ காய்ஸ். அப்போ எல்லாருக்கும் குட் மார்னிங், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். நான் இன்னைக்கு எங்கே இருக்கிறேன்னா கொடைக்கானலில் இருக்கிறேன். கொடைக்கானலில் பூட்டன் ரெசார்ட்டில் தான் இருக்கிறேன். இனி 1 by 1 நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளாடி போய் பார்ப்போம் கைஸ். கமான் லெட்ஸ் கோ. நாங்கள் காலைல 7 மணிக்கெல்லாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசார்ட் புக் பண்ணி இப்போது வெளியே சுற்றி பார்க்க போகலான்னு, கொடைக்கானல் என்ன இருக்குதுன்னு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு ஒரு கார் புக் பண்ணியிருக்கோம். கார் வந்துட்டு இருக்குது. அப்போது தொடர்ந்து பார்ப்போம். கமான். அப்போது நம்ம இப்போ ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் நடந்துகிட்ருக்கோம். இதுக்கு பேர் ஃபோக்கஸ் வாக் ஸ்ட்ரீட்னு சொல்லியாங்க. கிட்டிலாம் வியூ. கைஸ், இங்கே ஒரு ஷாப் இருக்குது. நம்ம பழைய கால மெமரிஸு கூட்டிகிட்டு போகிறது மாதிரி என்னென்ன சேல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ கைஸ், அப்போ நான் இப்போ நிற்கிறது கொடைக்கானல் அப்பர் லேக் வியூவில் தான். நம்ம இங்கே மேலே இருந்துக்கிட்டு கீழே இருக்கிற அந்த நட்சத்திர ஏரியை நம்மளால் பார்க்க முடியும். இது இப்போது மரம் எல்லாம் கொஞ்சம் இதானனால இந்த ஏரியோட ஷேப்பு கொஞ்சம் மாறிடுச்சு. மற்ற மாதிரி கிளியர் வியூவாக இருந்திருக்குது. இது எப்படின்னு உள்ளது நான் அடுத்த இதில் உங்களுக்கு கிளிப் ஆர்ட் இது பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து மஸ்ட்டாக என்ஜாய் பண்ணணும். அப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கொடைக்கானலில் உள்ள மோயர் பாயிண்ட். ரொம்ப நல்ல ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஏற்ற பிளேஸு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. வேறு லெவல் வைபு. நீங்கள் இந்த பக்கத்தில் கிரில் போட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடைக்கானலில் உள்ள வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளோடி நமக்கு மூணாறு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 80 கிலோமீட்டர் போயாச்சுன்னா மூணாறு போகுதான். இது பொருளாதாரம் இதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மோயர்னு உள்ளவங்க இது பண்ணது. அதுக்கு ஸோ அவங்க மெமரிக்காக தான் இந்த பிளேஸை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இங்கே ட்ரெக்கிங் போகும். காலையில் இந்த ஃபாரஸ்ட்டை உள்ளாடி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளாடி இது வெளியே கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ ட்ரெக்கிங்குக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங்கே வரணும். இந்த ரோடு இப்போ க்ளோஸில் இருக்குது. ட்ரெக்கிங் மட்டும்தான் இது பண்ணுறாங்க. ஏன் க்ளோஸில் இருக்குன்னா, நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. மற்ற மாதிரி மூணாறு வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ போகிற வழியில் சிங்கத்தை தவிர எல்லா அனிமல்ஸும் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் வைல்டு லைஃப் ரோடு தான் இது. ஸோ மஸ்ட்டாக இதையும் ஒன்று விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போவோம். கமான். இப்போ நிற்கிற இடம் தான் கொடைக்கானலில் உள்ள பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட் மீன்ஸ் இதுதான் பைன் ட்ரீஸ். இது கொடைக்கானலில் இந்த பிளேஸில் அதிகமாக இருக்கும். எல்லாமே வரிசையாக அடுக்கி நட்டது மாதிரியே இருக்கும். இந்த இடத்துக்கு ஃபேமஸ் என்னென்னா, இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸு ஷூட் பண்ணது. லாஸ்ட்டாக எடுத்த மஞ்சுமால் பாய்ஸ், அதுக்கப்புறம் அந்த அடடா மலடா சாங், இது எல்லாமே ஷூட் பண்ண பிளேஸு இதுதான். பட்டு நல்லா இருக்குது. வேறு லெவல் வைப்பில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ட்ரீஸ் தான். வாவ். party. Who it up, she baby. I won't
tell nobody. 내가 널 지켜줄게 however you want it, my baby. Do you want to party? Who it up, she baby. I don't tell nobody. இங்கே கொஞ்சம் இடத்துல கிரு போட்டு மூடிருக்காங்க. ஸோ பயங்கர ஆழமாக இருக்குது இதுக்குள்ளாடி. ஸோ ஒரு கல்லெல்லாம் போட்டாச்சுன்னா எங்கே போகுதுன்னே தெரியாது, அந்த அளவு ஆழமாக இருக்குது. அப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கொடைக்கானலில் உள்ள அந்த குணா கேவில் தான். நான் அதான் பார்த்துட்டு இருக்கிறது தான் குணா கேவ். இங்கே எல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. வேறு லெவல் வைப் கைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே இந்த கேவுக்குள்ளாடியிலேருந்து இது ஸ்னோ வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆள் உள்ளே விழுந்து நான் எப்படி இருக்கும், ஃப்ரீஸ் ஆகிரும்ல. நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தான் கொடைக்கானல். குணா கேவ் மட்டும் இல்லை, எல்லா பிளேஸும் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸும் ரொம்ப நல்லா இருக்குது. கைஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது அனதர் ஒன் பிளேஸ். இது பில்லர் ராக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கொடைக்கானலில் உள்ள பில்லர் ராக், அதாவது பாறையில் ஒரு தூண் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தூணுக்கு நீளமும் 400 அடி இருக்கும். அதில் 2 பில்லர் தான் உண்டு. ஸோ அதை தான் இங்கே எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பனி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஒன்றுமே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் கைஸ், இன்னத்தை பருவாடி முடிஞ்சு இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் இடம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். காலையில் நாங்கள் ஒரு ரெசார்ட்டு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறோம். இதுதான் நம்ம லேக், கொடைக்கானலோட லேக். இங்கே போட்டிங் சைக்கிளிங் எல்லாம் வரலான்னு நினச்சோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன மழை பெஞ்சிருச்சு, குளிர் வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஓகே, டுமாரோ நாளைக்கு பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குல்ல. எத்தனை நாள் ஏஞ்சலிங்க இருக்குது போயிட்டேன். ஐயோ, கொடைக்கானலில் 2 days. லெட்ஸ் see. ஓகே கைஸ், அப்போ நம்ம ரெசார்ட் போய்கிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ கைஸ், அப்போது நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் நல்ல ஒரு யூகே செட்டப்பில் இருக்குது. லண்டன். வாவ், திஸ் இஸ் மை பேலஸ். ஒரு சின்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். பாய். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் டோமினா பீஸாவில் ஒரு பீஸா வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு அந்த டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நான் சாப்பிட போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய். see you on the next video. பாய். ஹலோ கைஸ், அப்போ நம்ம கொடைக்கானலில் இருக்கிற லேக் வியூவில் தான் நான் இப்போ இருக்கிற நைட்டு. லேக் வியூ, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வயிறு பசிக்குது, சாப்பிடணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சின்ன vlog-ஆ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ.